அந்த இரவு மக்கா நகரம் அமைதியில் மூழ்கியிருந்தது. நட்சத்திரங்கள் மட்டும் சாட்சி. ஆனால் அந்த இரவு சாதாரண இரவு அல்ல. வானத்தை பிளந்து ஒரு வல்லமை மிகு தூதர் இறங்கினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தெய்வீக அழைப்பு வந்தது. மின்னலை விட வேகமான ஒரு அற்புத உயிரினம், புராக். இந்த உலகத்தை தாண்டிய ஒரு பயணம் தொடங்கியது. ஒரு கணத்தில் மலைகள், பாலைவனங்கள் எல்லாம் கடந்துவிட்டது. இது ஒரு பயணம் அல்ல, இது ஒரு அதிசயம். அங்கே அனைத்து நபிகளும் ஒன்று கூடியிருந்தனர். முன்னிலையில் நின்றார் இறுதி தூதர். பிறகு வானங்கள் திறந்தன. ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்தது அந்த பயணம். ஒவ்வொரு வானத்திலும் ஒரு வரவேற்பு, ஒரு அன்பு, ஒரு மரியாதை. மனித கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கு அல்லாஹுவின் அருகாமை. அங்கே கிடைத்தது ஒரு பரிசு, ஒரு கட்டளை, ஒரு நாளில் 50 தொழுகைகள். ஆனால் ஒரு நபி கவலைப்பட்டார். உங்கள் மக்கள் இதை செய்ய முடியாது, அவர் சொன்னார். மீண்டும் மீண்டும் அல்லாஹுவிடம் திரும்பினார். இறுதியில் 5 தொழுகைகள். ஆனால் 50இன் நன்மை. இது ஒரு சலுகை அல்ல, இது ஒரு அருள். அடுத்த நாள் ஜிப்ரீல் அலை வந்தார். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு முறையும் தொழுகை கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஃபஜ்ர், துஹர், அசர், மஹ்ரிப், இஷா. இவை வெறும் நேரங்கள் அல்ல, இவை அல்லாஹுவுடன் பேசும் தருணங்கள். இந்த நினைவூட்டலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு தொழுகையை நினைவுபடுத்துவது ஒரு உயிரை மாற்றலாம்.